ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டு வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். நல்லா வந்து இருக்கட்டும், நல்லா வந்து அலசி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த சைடு நல்லா வதங்கிட்டு ஸோ கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணி இது வந்து நல்லா வதங்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கும். ரொம்ப கருப்பாக வந்து வறுத்து வைக்காதீங்க, ஓரளவுக்கு வந்து வறுத்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கிட்டோம். ஸோ புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பாக வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா தேங்காய் நான் வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து கொಬ್ಬரி, ஸோ அதுக்காக அரைச்சிக்கிறேன். நார்மல் தேங்காய் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம வந்து அப்படியே போட்டாக்கா இது வந்து நல்லா மசிக்கிடும். தேங்காய் வந்து மசிக்காது. அவ்வளோதான். நம்ம வந்து கேஸ் கட்டிடலாம். இது ஆன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும்.